வணக்கம். இந்த வீடியோல சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு மலையாள படம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு தான் இந்த படம் வந்தப்போ நிலைமை இருந்தது. ஒரு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது இந்த படம் வரப்போ இது கூடயே சமந்தா படம் ஒரு சில படங்கள் கூடவே வந்ததுனால இந்த படம் வந்தது கொஞ்சம் கம்மியாக தான் நிறைய தெரிஞ்சிருந்தது. இத்தனைக்கும் தியேட்டர்களும் இந்த படத்துக்கு நம்ம ஊர்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் அகைன் எனக்கு இந்த படத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஒரு ஃபீல் குட் ட்ராமா கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்பெல்லாம் தெரிஞ்சுது. முக்கியமாக சொல்லணும்னா இந்திரன்ஸ் மதுபாலா இந்த காம்பினேஷன், அப்புறம் அந்த சுத்தி இருக்கக்கூடிய சில கேரக்டர் சரி ஓகே, ஒரு நல்ல ஒரு அந்த பேசஸ் ஆகட்டும் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த டைம் என்ன பார்க்க முடியல, ஏன்னா பெருசாக காட்சிகள் இல்லை. இப்போதான் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாட்ஸ்டார்லேயும் சன்நெக்ஸ்ட்லேயும் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அந்த படம் பார்த்தேன். சரி ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னா, காசி வாரணாசி இந்த மாதிரி பிளேஸில் அந்த புனித யாத்திரைலாம் வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கும்பலோட வராங்க. மதுபாலா 52 வயசு இருக்கக்கூடிய ஒரு இப்போதான் ரீசெண்டாக கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு கணவரை அந்த மதுபாலா அந்த இடத்துக்கு குரூப்போட வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க குரூப்லேருந்து இவங்க தொலைஞ்சிடுறாங்க. இவங்க கிட்ட இருந்த ஃபோன் இந்த விஷயம்லாம் தொலைஞ்சிருது. அந்த இடத்துல இவங்க தனியாக இருக்கும்போது இந்திரன்ஸை மீட் பண்ணுறாங்க. இந்திரன்ஸ் இவருக்கு அந்த இடங்கள்லாம் காட்டுறாங்க. அவருக்கு சில இது பண்ணுறாங்க, அந்த குரூப்பை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. அங்கே இருக்கிற தமிழ் அசோசியேஷன் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுறதாகட்டும், எந்த இடத்துக்கு வருவாங்க, அங்கே மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது அவங்களோட அந்த குரூப்பை ஜாயின் பண்ணுறோங்கிற ஒரு இன்டென்ஷனில் 2 பேரும் சில இடங்கள் பார்க்குறாங்க. பட் இதுக்கிடையில இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் இவங்க சின்ன சின்ன ஆசைலாம், அதான் அந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை கேட்குறாங்க. அந்த லஸ்ஸி குடிக்கணும், அப்புறம் ஒரு அந்த ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஒரு ரிக்ஷா மாதிரி தள்ளி போவாங்களோ அந்த மாதிரி போகணும், சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. அதுவும் இந்திரன்ஸ்லாம் 2 பேர் சுற்றி ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க 2 பேருக்கு இடையில அதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி அந்த கான்வர்சேஷன் டெவலப் ஃபர்தராக ஆச்சு, இல்லை அந்த குரூப்போட திரும்ப சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் மிச்சம் இருக்கிற இந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக ஒரு 2 மணி நேரம் தான் இந்த படம் ஓடுது. 2 மணி நேரம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான் இந்த படம் ஓடுது. பட் எனக்கு லிட்டில் லென்த்தியாக ஃபீல் ஆச்சு. முக்கியமாக சொல்லணும்னா ஃபுல்லாக ஒரு ஸ்லோ மோஷன் ட்ராமாவே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மணி நேரம் படத்தை எடுத்து ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் ஸ்லோவாக போன ஒரு ஃபீல் இருந்தது. பட் அகைன் சரி, அட்வான்டேஜஸ் ப்ளஸ் என்னன்னு பார்த்தா, முக்கியமாக இந்த படத்தில் அந்த வரக்கூடிய கான்வர்சேஷன் ஆகட்டும், இந்திரன்ஸோட பர்ஃபார்மன்ஸ், மதுபாலோட பர்ஃபார்மன்ஸ், இவங்களோட நல்லா இருந்தது. அந்த பிளேசஸ் ஆகட்டும், இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ இவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது, அவங்களுக்கு கூட வரக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. சில இடத்துல அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஒரு இன்டர்வல் சார்ந்த ஒரு இடத்துல ஒரு இந்திரன்ஸ் ஒன்று பண்ணுவார், கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவார். அந்த மாதிரி சில காட்சிகளாக இருக்கட்டும், சில ஹெட்ஃபார்ம் காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது. பட் அகைன் இது மட்டும்தான் பாசிட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த படத்தில் இருந்தது. பட் அதை தாண்டி ரொம்ப ஃப்ளா நிறைய எனக்கு ஃபீல் ஆச்சு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ராமா, இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஓரியன்ட் ட்ராமாவில் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வேல்யூபிளான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை இன்னும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கதை ஏதாவது வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் எகைன் அது பெருசாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எமோஷனல் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆனாலும் அது இன்னும் நிறைய இடத்துல பெருசாக இது கனெக்ட் ஆகல, அவங்க ட்ரை பண்ணக்கூடிய அந்த ஒரு எமோஷன்ஸ். அண்ட் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஸ்லோ ட்ராமாவாக இருந்தது. ஒரு இங்கே உட்காந்து பேசுகிறாங்க, கொஞ்சம் நேரம் போயிட்டு அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் மெய்யழகன் மாதிரி வளர்ந்துருக்க வேண்டிய ஒரு படத்தை இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸும் இவன் முடிச்ச விதத்தை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்கலாம். அந்த ஒரு இடத்துலையும் பெருசா என்ன இது இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் சொன்னது அந்த எண்டிங் அவங்க எடுத்த டெசிஷனா இல்லை, டெசிஷன்ற தாண்டி அங்கே நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லலை. எதை சொல்றேன்னு உங்களுக்கு மேபி நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா பெருசாக எதுவும் ஸ்பாய்லர் பண்ணாங்கன்னா. அப்புறம் அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னு இந்த ட்ரெய்லர்லாம் நிறைய பேரை காமிச்சாங்க. அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், அப்புறம் தம்பி ராமையா, அபர்ணா பாலமுருகை, இந்த மாதிரி படத்தில் அங்கங்கே ஜஸ்ட் லைக் தட் 1 மணி நிமிஷம் 2 நிமிஷம் வரக்கூடிய ஒரு காட்சிகளாக தான் ரொம்ப ஷார்ட். ஆனால் அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. பெருசாகவும் அவங்கள தான் போட்டு இந்த இடத்துல எடுத்துருக்கணுன்ற ஒரு விஷயமும் இல்லை. என்ன சொல்லணும்னா தம்பி ராமையாரால் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப பெருசாக எதுவும் இதாகலை. என்ன சொல்லப்போனால் அப்பர்ணா பாலமுருகையே இந்த படத்தில் சரி என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் லைக் தட்னும் அவங்க ஒரு பெரிய ஆக்டர் அவங்கள அந்த ரோலுக்கு போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தவிர பெருசாக அவங்க எந்த ஒரு பாட்டும் பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் பட் அகைன்
காளி வெங்கட்டும் வழக்கம் போல இந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் தேவைப்படுது அப்படின்னா அவர் தூக்கிட்டு வந்து ஒரு நாள் கால் ஷீட்டாக வாங்கி படத்துல எல்லாரும் அந்த மாதிரி ஆக்டர் கிட்ட ஒரு நாள் கால் ஷீட் வாங்கிட்டு இந்த படத்துல போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அகைன் அந்த காளி வெங்கட்டோட போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சமே வச்சிருக்கலான்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது வச்ச இடமும் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அந்த சீங்கள் நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவருடைய அந்த இவங்களோட ஆசைகள் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை வச்சிருக்கலாமான்னு தோணுச்சு. பாடலும் பெருசாக எனக்கு எதுவும் கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆகலன்றத தாண்டி எதுவும் பெருசாக எனக்கு அந்த இடத்துல நல்லா ரசிக்கும்படி இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் அகைன் இதுதான் ஓவராலாக ரொம்பவும் இழுத்தடிச்ச மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில். என்ன சொல்லணும்னா படம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல 1 மணி நேரம் எடுக்க வேண்டியது நான் சொன்ன மாதிரி 0.5ல வச்சு ரொம்ப இழுத்து வச்சு இந்த படத்தை கொண்டு போன மாதிரி இருந்தது. மற்றபடி அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஓரியன்ட் படம் மேபி இந்த மாதிரி என்னால் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு 2 கேரக்டர்ஸ், ஒரு இந்திரன்ஸ் ஆகட்டும் மதுபாலா, இவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய சில கான்வர்சேஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரசிக்கும்படி பார்க்குற படங்கள் நீங்கள் அதிகம் பார்ப்பீங்கன்னா மேபி இது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்லை நான் ரொம்ப மலையாள படம்னா நான் அந்த கடைசி 10 நிமிஷத்துல ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டெல்லாம் எதிர்பார்ப்பேன், இல்லை இது இன்னும் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விஷயங்களை எதிர்பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை மேபி இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். பட் அகைன் இந்த படம் மலையாளம்ல தான் வந்திருக்கு. பட் ஆல்மோஸ்ட் நிறைய சீன்ல மலையாளம், தமிழ், முக்கால்வாசி சீன்ல தமிழும் பேசுகிற மாதிரி தான் காட்சிகள் போயிட்டு இருக்கு. அதனால தமிழில் பார்க்கணுமா மலையாளத்தில் பார்க்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸாக இல்லாமல் நீங்கள் மோஸ்ட்லி மலையாளமாக ட்ரை பண்ணாலே ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் இந்திரன்ஸோட வாய்ஸ் உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு ஆஸ்தட்டிக்கோட அவரோட வாய்ஸோட பார்க்குறப்போ கொஞ்சம் ஈஸியாக, ஏன்னா இந்திரன்ஸ் வாய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பழகிடுச்சு. ஆனால் பெட்டராக நான் மலையாளத்திலே பார்க்கணும் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் ஆல்ரெடி இந்த படம் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, இல்லை இது இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடலான்றது இந்த வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.